நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம். ஆக்சுவலி இப்போ பீச் போகலான்னு நினச்சோம். இங்கே வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் இல்லாதது ட்ரெயின் வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பஸ்ஸு இப்போ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. குழந்தைங்களாம் வச்சுட்டு ஏற முடியல. ஸோ ஸ்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீக் டேஸில் இல்லாமல் வீக்கெண்டில் இல்லாமல் வீக் டேஸில் பிளான் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதானே. அச்சோ, பஸ்ஸு அப்போது நீங்கள் ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே கொஞ்சம் அடிஷனலாக பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். முன்னாடியே வந்து மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கேற்றபடி. பீச் போகிறதுக்கு வந்துருப்போமான்னு தெரியல. பட் ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு வீட்டிலே இருக்க முடியாதுல்ல. நாங்கள் வீக்கெண்ட்ஸ் தான் எங்கேயாவது வெளியே போவோம். நீங்கள் அது என் பேர் ஷார்மிளா. பஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக விடலாம் தான். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வணக்கம். நான் முடிச்சூர்லேருந்து டி நகர் போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு ட்ரெயின் கேன்சல் பண்ணிட்டதுனால பஸ்ஸில் போடலான்ட்டு. ஆனால் பஸ்ஸும் வந்து ஃபுல்லாக வருது. கொஞ்சம் பஸ் அதிகமாக விட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம், டிராஃபிக் அதிகமாக தான் இருக்குது. சண்டேயில் இன்னும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் அதிகப்படியாக பஸ் விடலாம். டிராஃபிக்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். நடவடிக்கைனா பஸ்ஸை தான் அதிகமாக விடலாம். ட்ரெயின் போகலன்னா பஸ் அதிகமாக விடலாம். வண்டலூர்லேருந்து மாறி எங்கள் டி நகர் போகிறதுக்கு எல்லாமே நாங்கள் எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அது எதுவுமே கிடையாது. நான் பஸ்ஸில் தான் வரோம். நிறைய கூட்டமாக இருக்குது. அதான். அதுவும் இல்லாமல் பஸ்ஸு காசு வேறு அதிகம். எங்களுக்கு வீட்டில் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். செலவுக்கே கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. நிறைய பேர் குழந்தையோட வச்சு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு தான் இருக்கோம் டெய்லி. பஸ்ஸு கூட கொஞ்சம் ட்ரெயினோட ரோடு வந்து ட்ரெயினோட ட்ராக் வந்து மெயின்டெனன்ஸ்ல இருக்கு. இந்த டைம்ல உங்களுக்கு வேற போக்குவரத்து என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறீங்க? இல்ல பஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா விட்டாலே போதும். கண்டிப்பா கொஞ்சம் அதிகம் பஸ் விட்டா நல்லா இருக்கும். பஸ் விட்டுருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதிகமா தெரியல இன்னும். அது மக்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் படுறாங்க. எங்க போனோம், எங்க இருந்து வரீங்க? இப்போ நான் வந்து விழுப்புரத்துல இருந்து வரேன். இன்னைக்கு காலையில் நைட்டு விழுப்புரத்துக்கு போனேன். விழுப்புரத்துக்கு போயிட்டு சாமி பாட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஆனால் நைட்டே ஃபுல்லாக ரஷ் தான். வரும்போது 11:30 மணிக்கு நான் கோயம்பேடுலேருந்து பஸ் ஏறினேன். அப்பயே பஸ் இல்லை. ஒரே ஒரு பஸ் வந்து நிறைய அங்கே டிராஃபிக் அதிகமாக ஏறி வந்தோம். இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது இப்பயும் அது மாதிரி தான் இருக்குது பஸ். அதுக்கு முன்னே நிறைய இருந்தது வசதி. கோயம்பேடுக்கு ஏகப்பட்ட வண்டி இருந்தது. இப்போ அது மாதிரி இல்லை. முன்னெல்லாம் வண்டி இங்கே நிறைய நிற்கும். கரெக்டாக கோயம்பேடுக்கு வண்டி நிற்கும். இப்போ அது மாதிரி பஸ் நிற்கல. அதால் வந்து பஸ் அங்கேருந்து வருதுன்றாங்க. எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேது. டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இப்போ அதிகமாகிடுச்சு டிராஃபிக். பண்ட ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இப்போ அதிகமாகிடுச்சு டிராஃபிக்.